உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு பழங்காலத்து எங்கள் காலத்து கேம் ஆட போகிறோம். கில்லி தண்டா, கில்லி தாண்டுன்னு நம்ம கில்லி தண்டா. இது வந்து நான் ஆக்சுவலாக நம்ம ஊரில் தான் நம்ம நாட்டுப்புற கேம்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா கூகுளில் பார்த்தா இது வந்து போலாண்டில் ஆடுறாங்க. அப்புறம் ஒன்று போலாண்டு. இப்போ சொன்னதை வச்சு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டியாப்பா? போலாண்டு, சவுத் ஆஃப்ரிக்கா. அதுக்குள்ள மக்க படிக்க மாட்டேன்ட்டியாப்பா? போலாண்டு, சவுத் ஆஃப்ரிக்கா, இன்னொன்று என்னது டர்க்கி, கம்போடியா, நிறைய இடத்துல ஆடுறாங்க. இதை இட்டாலி. ஆனால் நம்ம இருந்து ஆரிஜினேட் ஆகும். ஆமாம், இங்கேருந்து தான் போயிருக்கோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து 2 பேர் இருந்தால் போதும், ஆடலாம், குரூப்பாகவும் ஆடலாம். விதவிதமான நிறைய ஸ்டைல் இருக்குது இதில். ஸ்டைல்னால் நிறைய விதமான கேம்ஸ் இருக்குது இதில். எனக்கு தெரிஞ்சு இதில் 3 தான் தெரியும், 3 கேமு. அது ரூல்ஸு ஓரளவுக்கு தெரியும். ரூல்ஸ் எல்லாம் என்ன ஒன்று, இதில் ஒன்றும் பெரிய ரூல்ஸ் கிடையாது. ஆமாம் விளையாட்டு தெரிஞ்சிடும். அதான் இன்றைக்கி ஆடலாம், ஜாலியாக ஆடலாம். இங்கே தான் இந்த இடம் தான். ஆனால் இது ரொம்ப நாள் ஆடினதுனால அடிக்க முடியுமான்னு தெரியல. இந்த கிரவுண்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அதுவும் இதுனா லேட் ஆக ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, டீமாகவும் வருது. நமக்கு இடமே கிடைக்காது பிள்ளைக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. சரி, அதனால தான் சீக்கிரம் கடன்னு யாருன்னா வரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துடலான்ட்டு வந்திருக்கோம். வாங்க போகலாம். பையன்தான் லேட்டு காரணம் அவரு தான். அவன் இன்ஸ்டால ஏதோ ஒரு முக்பாங் ஏதோ போறேன்னு சொல்லிட்டு எடிட் பண்றேன்னு லேட் பண்ணிட்டான். ஆமா, அப்படியே பெரிய ட்ராலி தூக்கிட்டு வந்தாரு இவரு. இது வாங்கணும்னா அமேசானில் லிங்க் இருக்கான்னு தெரில, அதை பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். முதல்ல இது வாங்குறதுக்கு முன்னாடி கிரவுண்டு இருக்குதான்னு முதல் பார்த்துங்க. இது கூட கிடச்சிடும், கிரவுண்டு தான் கிடைக்காது விளையாடுறதுக்கு. அதை பார்த்துக்கிட்டு அப்புறம் இதை வாங்கி நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். உள்ளே எங்கே இருக்கா ஒரு அன்பாக்சிங் எப்படி இருக்கு பார். இது சவுக்கு கட்டை இருக்கு இல்லையா, அதுலேயே நாங்களே செஞ்சுருவோம். நானும் செஞ்சுருவேன். ஒன்றும் கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. தெரியாது. எந்த பக்கம் பிடிக்கணும்? இப்படியா கேட்டான் பாரு கேள்வி. இப்படி தான் பிடிக்கணும். இந்த பார், தள்ளு அச்சிருவேன். என்னப்பா அடிக்கிற? சரி, கேம் ரூல்ஸ் சொல்லுப்பா. இப்போ ஸ்டெம்ப்பு பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சின்ன பிட்டு மாதிரி போட்டுக்கிட்டோம். இந்த குழிக்கு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு லைன். இது எதுக்குன்னா இதுலேருந்து தான் அளக்கணும். இங்கேருந்து நம்ம இப்படி தள்ளி விடணும். ஆப்போசிட்டில் இருக்கிறவன் வந்து அதை கேட்ச் பிடிச்சிட்டான்னா அவ்வளோதான், அவுட். அவங்ககிட்ட கொடுத்துடணும் தாண்ட. ஆமாம், கேட்ச் பிடிச்சிட்டான். அவன் கேட்ச் பிடிக்கலன்னு வச்சுக்கோ, அவன் எங்கே போய் விழுதோ அங்கேருந்து இங்கே நம்ம இங்கே நிற்கணும். அவன் அங்கேருந்து போடணும். போட சொல்ல காட் பண்ணணும். நீ இது இங்கே வந்து பக்கத்தில் வராமல் காட் பண்ணணும், அதை அடிக்கணும். இந்த பாக்ஸை போட்டினா அவுட்டு. இந்த ஒரு தாண்டு இருக்கிற வரைக்கும். இப்போது இப்படி வச்சோம்னா அவுட்டு இல்லை, நான் அவுட்டு இல்லை. அதே வந்து இங்கே இருந்ததுன்னா இப்படி வச்சா நான் அவுட்டு. கிட்ட கூட இருக்கலாம். இந்த தாண்டு தான் கணக்கு, எல்லாமே இந்த தாண்டு தான் கணக்கு. தள்ளு. 1 3 சான்ஸு. 2 அது கீழே வச்சு அடிப்பேன். 3 சான்ஸ் முடிஞ்சிச்சு. எங்கே இருக்குது அந்த இது? அங்கே இருக்குது. 20 ஸ்கோர். 20 இந்த தாண்டில் 20ன்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னா அளந்து பார்க்கணும். நீ சொல்கிற வந்து அளந்து பார்க்கணும். ஆமாம், அளந்து பார்க்கணும். 20 இல்லைன்னா நான் அவுட்டு. 20 இருந்ததுன்னா எனக்கு ஸ்கோரு. இது அப்படியே மல்டிபிள் ஆகி ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாமா? கரெக்டாக 20 இருக்கணுமா? புரியல. இல்லை புரியல. 20ன்றல 21 20 அது இருக்கலாம். 19 இருக்கக்கூடாது, நான் அவுட்டு. அதுதான் கேட்குறேன். 20க்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நான் 20ன்னு சொன்னேன்னா 20க்கு மேலே எவ்வளோ வேணாலும். ஆனால் என் ஸ்கோர் 20 தான். 20ன்றது என்னது? இதான் தாண்டு அளவு. இது அளவு. இதை மெஷர் பண்ணி 20 இது மெஷர் 20 தாண்டு. 20 தாண்டு. கெஸ் பண்ணி சொல்லணும். 1 × 20 எவ்வளோ? 1 × 20 20 தான்டா. அதுதான் அது 1 × 20. இதுல 20. ஏன் இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணி சொல்ற? எனக்கு மேத்ஸ் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணோம்ல. சரி, ரூல்ஸ் பேசியே வெயில் பேசி வாங்க ஆரம்பிக்கலாம். ஐயோ, கிரவுண்ட்ல யாராச்சும் பாக்க. ஏன் அண்ணா நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்துறோம்டா. பேசுறா டேய், நீ இப்படியே கூடாதா? சாபூத்ரி அப்பா நீதான். நீ என்ன ஃபர்ஸ்ட் ஆறியா? நான் தான். அரே ஒன்று ஒரு தப்பு படிச்சு இங்கே வரணும்.
இப்படிலாம் பண்ணக்கூடாது. போக் அடிக்கிற நீங்க, போக் அடிக்கிறீங்க. டிஃபெண்ட். ஆமாம், டிஃபெண்ட் பண்ணுவேன். இப்படி வந்துரு. ஆமாம், 3 சான்ஸு. ஐயோ, ஏய் என்னடா பின்னாடி போகுது? ஐயோ, இப்போ என்ன பண்ணலாம்? 5. 5ஆ? ஆமாம், 5க்கு மேலே இருக்கலாமா? 5க்கு மேலே இருக்கலாம். 5 இருக்கும்டா, 5 இருக்கும்டா. இருந்தா ஒன்றும் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பண்ணிட்டு நீ 5க்கு மேலே இருந்துச்சுன்னா நீ அவுட்டு. கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எனக்கு மாத்திரம் தான் செக்கிங்க. 1 2 எப்பா அடியாத்துக்கு நீடா சென்டிமீட்டர் கணக்கு பார்த்து பேசுற வெச்சி வா 4 5 எனக்கு 5க்கு மேலே இருக்கனால இப்போ வந்து தானே யோசிச்ச நீ. 5 ஸ்கோர் இல்லடா. இல்ல நீ எல்லாத்துக்கும் அப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றது? சரிண்ணா, நீ ஆடி நிற்பியாப்பா? ஆமா, நான் தான். என்ன அவுட் பண்றது? ஜப்ஜமா இருக்கு. சின்ன வயசுல இதை 5-6 வயசு பசங்களை கிரிக்கெட் ஆட கூட்டு போயிட்டு பேட்டிங் ஃபுல்லா அவரே ஆடிட்டு இருப்பாரு. நம்ம இங்கிருந்து வேடிக்கை பார்த்துருப்போம், பால் போட்டு இருப்போம், பால் பொறுக்கி கொடுப்போம்ல, அந்த மாதிரி பண்றேன். ஆமா, கேட்ச் பிச்சா அவுட். இங்க போட்டீங்கன்னா அவுட். அநியாயம் பண்றப்பா. இல்ல ரூல்ஸ் தெரியல என்ன ஒண்ணு. எதுனா செகண்ட் ரவுண்ட் மாதிரியா? ஆமா, அது வெயிட்டே இல்லடா, அது ஏற மாட்டேங்குது. நான் சொன்னேன்ல மெல்லமா போடுங்க. ஐயோ, 2 இல்ல 2 படல. அப்படின்னா கேரம்ல நம்ம இப்படி பண்றோம், அது ஒரு சான்ஸ். அது நவரவே இல்ல. படல நம்ம ஆட தெரியுமா? எங்கடா இருக்குது அது? 15. எவ்வளோ? 15. ஆமாம், இதெல்லாம் வந்து முனியறது எல்லாத்துக்கும் எக்ஸசைஸ் இது. இங்கே பாரு 1 2 3 அளந்துக்கோ. 3000 அந்த மாதிரி தான் அளக்கணும். 4 5 6 7 8 எங்கேயோ போகாத. 9 இப்படி வா. 10 11 12 13 14 15. அது ஒரு 5. நான் ஸ்கோர் 20. சரி, நம்ம புது கேம் ரூல் மாத்திக்கோ. கூட எல்லாருக்கும் சான்ஸ். இருப்பாரா? என்ன அவுட் பண்ணுங்கடா. லாஸ்ட் சான்ஸ் அவுட் பண்ணுங்க. இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் 3 சான்ஸ். இது ஆடி உட்காந்துருக்கு. அவுட் ஆடணும். என்னப்பா பிடிக்கிறதே வாடங்க. அதுக்கப்புறம் அடிக்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் காமெடியா இருக்குமே. அதுக்குள்ள அவுட் ஆயிட்டியே. போடே. பயம் இருக்குல்ல? ஐயோ இல்ல வராது. ஓ, அடி 3 சான்ஸ். கல்ல வச்சிர போறா. போவாது முதல்ல. இது அடிக்கிறியா? அங்க போகுது. அந்த பக்கம் அடியா. இந்த பிட்டுக்கு அந்த பக்கம் அடிக்கிற. 2 ஆச்சு. 3. என்னடா எவ்வளோ சொல்ற? இதுவா? 5 7 8 எவ்வளோன்னு சொல்லலாம். 5ஆ? வரும்டா, ஈஸியா வரும்பா. டேய் இருக்கோண்டா, நாங்களே சொல்லிட்டோம். நீ எதுக்கு அலைஞ்சுனுங்கிற? டேய் இப்போ நான் திருப்பி விராடணுமா? ஆமா. யாரா நீ இடு பொஞ்ச மாதிரி இருக்கிற? இல்ல ஒண்ணு வராது. ஆடு கொஞ்சம்டா. ஜஸ்ட் அப்படி பிட்டு இந்த ஆப்போசிட் சைடு ஆடணும். இப்போ நீ தட்டிட்டு அது நீ தட்டலன்னு வச்சுக்கோ, அவுட் ஆயிடுவ. உள்ள போச்சுன்னா அவுட்டா? ஆமா, அந்த ஒரு தாண்டு தட்டிட்டுனா பரவாயில்ல. சரி அடி. அவ்வளவு கான்ஃபிடன்ஸ். நான் என்ன பண்றது? ஸ்டானே. டேய் வந்ததுல இருந்து நீங்க தான் ஆடி நிக்கிறீங்க. கடுப்பாகுதுடா. 2 3 போச்சு. எவ்வளோ? 10. அப்ப அல 10ஆ? அல எங்க டவுட்டா இருக்குது. டவுட் 10 இருக்காது. 1 எடுத்து வர பாருங்க. 1 பாரு இப்படியா. இங்க பாரு இப்படி வந்து இப்படி போயேன் 10க்கு. அதுதான் பண்ணாரு.
2 3 4 5 6 7 8 அப்போ கூட இல்லை அது அவுட்டு போ. உன் ஸ்கோர் 5 தான். இப்படிதான் பண்ணுவோம் நாங்க. அப்படி இல்லை, ஒரு கை. ஐயோ வரல, அப்புறம் தெரியும். அடி தட்டிட்டு அடி. அவ்வளோதான். 2 உன்னதான். ஐயோ செம்மடியா இருக்காண்டா. ஃபர்ஸ்ட்ல போட்டு வச்சுடா. எங்கேயோ போயிச்சடா. ஐயோ சொல்றது எனக்கு கஷ்டமாச்சு. இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதா? கிட்ட இருந்தா ஈஸியா சொல்லிடுவேன். எவ்வளவுன்னு சொல்றது? இங்க வந்து நின்னு பாரு. சொல்றா டேய். எங்க இருக்குடா? the max of the physics of the எங்கடா இருக்குது? அது தெரியல. இரு நான் போய் நிக்கிறேன். அங்க இருக்கு தெரியுதா? தெரியுதா? தெரியுது. It will be 20. 20 சீப்பா 20 மேலயே இருக்கும். நீங்க ஹெல்ப் பண்ண கூடாது. மேலயே இருக்குடா. 20 சொல்றல. அதெல்லாம் சொல்லலாம். போ 25 இருக்கும். 23. அதெல்லாம் தெரியாது. 20 சொல்லிட்டேன். PUBG ஆட சொல்ல உட்காந்துனே ஆடுறல்ல. அட 1 2 3 4 5 14 தெரியுதா? 15 16 17 18 19 20 30 வரலன்னா நீ அவுட்னு அர்த்தம். அதுதான் ஃபர்ஸ்ட் 20. அதுக்கு பேரு 20 பேராசை. அது பேர் 30 சொன்னது பேராசை. ஒரே கேம்ல வின் பண்ணிடலாம் மாத்திரம். ஏண்டா நான் அப்ப இப்போ 20 சொன்னீங்க கூட அப்பாவோட ஈக்குவல்டா. ஒருத்தர் விட்டு பாரு. எப்படி எக்ஸ்பெக்டட் இல்ல? எங்க இது? அஷ்டாண்டா. அதையும் அஷ்டாண்டா. அது அடிக்கலன்னா அவர் அவுட் ஆயிட்டு பாரு. நின்னுட்டு இருக்கோம். ஓகேவா? ஐயோ அடிக்கிறானே. ஐயோ எழும்பு கல்லு தடுத்துருச்சு. இது தப்பு. நீ அப்படியே கீழே வச்சு அந்த கருங்கல் இருந்துச்சு அந்த இடத்துல. எழும்பு அது எழுங்காதே அஷ்டா. இங்க வை. ரீடேக் எல்லாத்தையும் போங்க. இங்க வை. மூணாவது அடி அப்படியே ரீடேக். என்ன பண்றான்? சரியான போங்கா இருக்கான். உன்னை வச்சு நீ எப்படி ஆடுறீங்க நீங்க? இதுக்கு அப்படியே விட்டுருந்தா அப்படியே இப்ப சொல்லு பாக்கலாம். நீ இந்த இருக்கு இங்க இருக்கு. 40 இருக்கும். தாராளமா இருக்கும். என்னது? இரு புரியல. அளக்காம எப்படி நீ வின்னு? இல்ல 40 இருக்கும். டேய் 40 இருக்கும்பா. எப்ப இருக்கும்? ஒவ்வொருத்துக்கும் அளக்க முடியாது. ஆமா எல்லாத்துலயும் என்ன கண்டென்ட் ஆக்க முடியாது. Physical exercise. கண்டென்ட் அது. கில்லி விளையாடுறது பிசிக்கல் எக்சர்சைஸ் அது பண்ணனும் நீ. இங்க பாரு. எல்லாத்துக்கும் அளக்க கூடாது. டவுட் வந்தா தான் அளக்கணும். ஓ ஐயோ புடிச்சு விட்டேன்டா. பிசிக்கலா எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தியா? குனிஞ்சி. என்னடா டேய். வா இங்க வா. தள்ளு மேல வச்சிர போறேன். நீட்டா? சை. என்ன டாடு? என்னடா போச்சு. என்னப்பா பண்ற? முள்ளு செடி பாது. ஏன்பா அங்கேயும் பண்ற? பால் போனாலே கண்டுபிடிக்க முடியாது. அழகா இப்ப அழகா. கில்லி தண்டா கோஸ் ராங். இந்த டைட்டில் வைக்கணுமா? எங்க போச்சுன்னு சொல்லு. எங்க தான் போச்சு? அங்க இல்ல நேரா போச்சு. நான் அவ்வளவு தூரம் அடிப்பேன்னு நினைக்கலடா நானு. அப்படின்ட்டு அடிச்சாரு. அதோ இருக்குடா. ஸ்ட்ரைட்டா அங்க போச்சு. அதோ இருக்கு பாரு. அப்படி வரணும். அப்படி அந்த இடத்துல. அப்படிதான் வரணும். ஆனா எப்படியுமே வர முடியாது. முள்ளு இருக்கு. இப்படி போலாம். அப்படி. டேய் பாத்து போ. டேய் நல்லா குனிஞ்சு போ. என்னடா ஆப்ஸ்டக்கிள் கோர்ஸ்? டேய் அங்க என்ன அதிகம் பண்ணிட்டு இருக்க போ. டேய் போனா. அப்படியே வா. ஏய் அங்க பாரு கண்ணை திறந்து பாரு. அப்படியே முன்னாடி வா. அப்படியே முன்னாடி வா. இல்லங்க கண்ணு மூடி இருக்குங்க. ஏய் இங்க பாரு அந்த இடம்டா. உன் கால் பக்கத்துலயே தான்டா. தள்ளு. குதிச்சா. ஐயோ. அப்படியே உடைச்சு விட்டுரு. எல்லாத்தையும் உடைச்சு போடு. பாம்புலாம் இருக்காதுங்க. ஏய் நீ டக்குன்னு எடுத்துட்டு வா. டாடே பண்ற வாளலாம் பாரு. அப்படிதான் இருக்கும் எல்லா வேலையும். கோஸ் ராங் போடணும்ல.
கோஸ் ராங் போடணும்ல. சரி முதல்ல சொல்லு எங்கேருந்து எவ்வளோ? ஏய் அங்கேருந்து எப்படி அளப்ப? சரி ஒரு 50. ஆ வேணும்னா அளந்துக்கோ. பார்த்தியா நக்கல? அளத்துருவா பார்த்துக்க. 4 காலில் வரணும். 4 காலில் வரணுமா? நீ பாம்பு தோல் மாதிரி இருக்குடா. ஏச்சி வா டக்கு. நீ அடிக்கிறத பார்த்தா விளையாடுற மாதிரி இல்லை, எங்க பழி வாங்குற மாதிரி இருக்குல்ல. எங்களுக்கு லைஃப் இருக்குடா. போடு. ஐயோ இப்போ பாரு அடிய. வா அந்த பக்கம் அடிப்பா. 1 2 உண்மை அடிப்பாடுறா. 3 முடிஞ்சு போச்சு. எவ்வளோ இதுனா இது ஸ்கோர் நான் முதல்ல 50 50 ஒரு 20 20 70 75 70 50 ஒரு 20. இது 5. ஓடா இது அவுட். இது இந்த மாதிரி ஆடுறதெல்லாம் ஆட்டமே கிடையாது. இதான் ஆடுவாங்க. இது காமி. வீடியோ கட்டு. எப்படி இது சத்தியமா இருக்கு வரா? வீடியோ கட்டு. அவுட். என்ன பண்றது? 1 பாயிண்ட்ல என்ன சொல்றது? நான் 69 நீ 70. ஆமா நான் வின்னு. ஒரு பாயிண்ட்னா கூட வின்னு தானே. இந்த வீடியோ எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எங்களிடம் இருந்து மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எங்களிடமிருந்து விடை மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, ஹரி அண்ட் பாலாஜி. பாருங்க அவரு பிரணவ். ஒவ்வொரு நேரம் பேலன்ஸ் பண்ணி தான் இது பண்ணுறேன் பாருங்க. இதில் பண்ணுவோம். இதை பண்ண பாரு. குரங்கு வித்தை எல்லாம் பண்ணாதப்பா. குரல் வித்தியா குரங்கு வித்தியா இங்கே பாருடா. ஏய் கையில் பிடிச்சிங்கண்ணே அதை காமி. அடச்சை அங்கே பாரு. நானும் தட்டு வரவே மாட்டேங்குது. இது பாரு இவ்வளோ மேலே முடியாது.